ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை சைட் க்ளோசிங் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு $1.46 பக்கம் அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து ரெண்டு ரீசனுங்க. அதாவது எஸ்டர்டே வந்து ஒரு ஐஇஏ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி அசோசியேஷன் அங்கேருந்து என்ன மாதிரி நியூஸ் வந்து வந்தது அப்படின்னா, தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி க்ளோசிங்கில் இருந்தால் க்ரூட் ஆயில் ரொம்ப டிமாண்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் $150 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் சைடு வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குங்க. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்வென்ட்ரிஸ் ஃபெல் பை 2.8 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெல் பைனாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3.6 மில்லியன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2.8 பக்கம் ஃபெல் ஆயிருக்கு, அப்படி அதை பத்தாம போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைஸ் எப்படியும் ஒரு $1.43 கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார இந்த $1.4 அப்படியே வித் ஸ்டாண்ட் ஆனது அப்படின்னா 1991 மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார 1991 ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த 1991 நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்படியே இருந்தாலும் வெயிட் பண்ணணும். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான். ஸோ நமக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பாயிண்ட் கொடுத்தோம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து ஒரு பை சைட் பிரேக் அவுட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லிங் எடுக்கும். 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். இல்லைனா மற்றபடி நமக்கு வந்து ஒரு பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது நமக்கு 8601. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து செல் சைடு தான். இப்போ எஸ்டர்டேவே நம்ம வந்து பார்த்துருந்தோம் 302 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கான சப்போர்ட் ஜோனுங்கிறது இதுதான் 296.8 வந்தால் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 306.7 வந்தால் இங்கேருந்து அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு வந்து போயிட்டு வரும். பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் நமக்கு வந்து பிஎம்ஐ ரீடிங்ஸ் படி கொஞ்சம் நல்ல ஒரு ஹை போயிட்டு வந்தது. $4540 வரைக்கும் போயிட்டு வந்தது. இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 4461 கிட்டத்தட்ட ஒரு $100 பக்கம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குது. ஸோ எஸ்டர்டேவோட க்ளோசிங் வந்து 1,59,346. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் கூட நமக்கு வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு ஃபாரெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. ஸோ கோல்டோட சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $4,453. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டு கொஞ்சம் நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தாலும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங்லேயே கோல்டு வந்து ஒரு 215 மினிட்ஸ் கேண்டல் கீழே வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? எப்போவுமே கேப் டவுன் அதாவது கேப் டவுன் விழுகுது, கேப் டவுன் விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரெக்கவரி ஆகுது. அந்த இடத்துல எப்படிங்க பை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணணும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் கேப் டவுன் அண்ட் ரெக்கவரியில் நாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 2,63,231. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,69,942. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஏன்னா எஸ்டர்டே வந்து நான் வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் சில்வர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஸோ அகைன் இன்னொரு இடம் எடுத்தால் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்து கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் எஸ்டர்டே நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1369.7.
ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1393.40 நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஒரு 23 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? பெரிய அளவில் வந்து நெகட்டிவ் கிடையாது. ஸோ இருந்தாலுமே நிக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புல்லிஷ் சைடு 1680, அதாவது 1680 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு புல்லிஷ் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குளோபல் இண்டெக்ஸும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி மேலே வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னல. இப்போ 9091க்கு கீழே ஓப்பனிங் ஆனால் ஒரு 2-15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இப்போ கிஃப்ட் நிஃப்டியும் பெரிய அளவில் கீழே இறங்கலை. நமக்கு மற்ற வேர்ல்டு மார்க்கெட், வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ எஸ்டர்டே மாதிரி தான் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட மறுபடியும் ஒரு ரெக்கவரி ஆகலாம். இல்லை ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் ஆனால் கூட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே ஒரு புல்லிஷ் சைடு தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ நமக்கு பெரிய அளவில் கிஃப்ட் நிஃப்டியும் நெகட்டிவ், பெரிய நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகலை. இது எப்போ வேணால் ரெக்கவரி ஆகலாம். -15 பாயிண்ட்ஸுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் தான் கொஞ்சம் மோசமாக கொடுத்துருக்குறாங்க ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். இன்ஃபோசிஸ், விப்ரோ ஸோ 2.46%, 8.30%. ஸோ ஆல்மோஸ்ட் ஐடி செக்டார் வந்து நல்ல புல்லிஷில் போயிட்டு இருக்கு. ஸோ ஏடிஆர் வேல்யூஸை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஐசிஐசி, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ், எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான். பட் ஐடி செக்டார் இப்போ F&O ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஐடி செக்டார் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.